ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்களில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவரை சில பேர் அகல்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அகல்யான்னு வந்துச்சு அப்படின்னா, இவரோட அப்பா பேர் வந்து அருணாச்சலனார். அந்த அருணாச்சலனாரில் இருக்கிற இனிஷியல் தான் ஆ. இவரோட பேர் வந்து கல்யாண சுந்தரமா, இப்போ இனிஷியல் கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம் அகல்யா ஆயிருச்சு. இப்படி தான் இவருக்கான புனைப்பேரா அகல்யாங்கிறது வந்துச்சு. இவரோட பெற்றோரும் பார்த்தோம்னா, அவங்க பேர் முன்னாடி சொல்லிட்டேன், அருணாச்சலனார். அம்மா பேர் வந்து விஷாலாட்சி அவர்கள். இவங்க 2 பேத்துக்கும் தான் ஏப்ரல் 13ஆம் தேதி 1930ல பிறக்கிறாரு. எங்க பிறக்கிறாரு அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டுக்கோட்டை அருகே இருக்க செங்கப்படுத்தான்காடு அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறாரு. பர்ட்டிகுலரா ஏரியான்னு சொல்லணும்னா தாமரங்கோட்டை. தாமரங்கோட்டையில தான் பிறக்கிறாரு. இவரு எப்ப இறந்து போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 8, 1959ல சென்னையில இறந்து போறாரு. இவர் குறுகிய காலம் தான் வாழ்ந்திருக்காரு. 29 வயசு வரையும் தான் வாழ்ந்திருக்காரு. ஆனாலும் இவரு படைச்ச படைப்புகள் வந்து இன்னைக்கு வரையுமே நின்னு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்களுக்கு பாரதிதாசன் தலைமையில கௌரவமா அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. 11 செப்டம்பர் 1957ல பட்டுக்கோட்டை அவங்க கௌரவமா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. யாரோட தலைமையில் பாருங்க, பாரதிதாசன் தலைமையில திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த பட்டுக்கோட்டை அவர்களுக்கு இவர் எழுதின பாட்டு மூலியமாவோ, இவரோட கருத்துக்கள் மூலியமாவோ இவருக்கு நிறைய பேர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. சிறப்பு பேர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது முக்கியமான டேட்டா. அடுத்து திரை இசை திருவள்ளுவர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், இதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை அவர்களோட சிறப்பு பேரா இருக்கிறது. மக்கள் கவிஞர் அப்படின்னு எதுக்காக இவருக்கு வந்து பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, எளிய மக்களின் வாழ்வியலையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் பாடல்களை எழுதியதால் தான் இந்த பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது எளிய மக்களோட வாழ்க்கையை பற்றியும் அவங்களோட உணர்வுகளை பற்றியும் தான் இவர் அதிகமாக பிரதிபலிச்சிருக்காரு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மக்கள் கவிஞர் பட்டம் கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிஞர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு, சிறப்பு பேர்னு வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா, இவர் வந்து மூட நம்பிக்கைகளையும் சமூக அநீதிகளையும் தனது பாடல் மூலமா கடுமையாக விமர்சிச்சிருப்பாரு. அதனால தான் இவருக்கு பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பகுத்தறிவு பகலவன்னா பெரியார், பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது உடைமை கவிஞர் இவர் வந்து ஒரு கம்யூனிசம் சித்தாந்தத்தால ஒரு பெரிய ஈர்ப்பாளர் இருப்பாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சமத்துவத்தையும் உழைப்பாளர் உரிமைகளையும் வலியுறுத்தும் பாடல்களை இவர் நிறையவே எழுதியிருப்பாரு. இவர் வாழ்ந்த இந்த குறுகிய காலம், அதாவது 29 ஆண்டு வாழ்வுல இவர் 17 வகையான வேலைக்கு போறாரு. என்னென்ன வேலைன்னு பார்த்தோன்னா, விவசாயியா இருக்காரு, மாடு மேய்க்கிறாரு, மாட்டு வியாபாரியா இருக்காரு, மாம்பழ வியாபாரியா இருக்காரு, இட்லி வியாபாரியா இருக்காரு, முறுக்கு வியாபாரியா இருக்கிறாரு, தேங்காய் வியாபாரியா இருக்காரு, கீத்து வியாபாரியா இருக்காரு, மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளியா கூட இருக்காரு, உப்பள தொழிலாளியா இருக்காரு, மிஷின் டிரைவரா இருக்காரு, தண்ணீர் வண்டிக்காரராகவும் இருக்காரு, அரசியல்வாதியாகவும் இருக்காரு, பாடகராகவும் இருக்காரு, நடிகராகவும் இருக்காரு, நடனக்காரராகவும் இருக்காரு. முக்கியமான ஒரு டேட்டா, கவிஞராகவும் இருக்கிறார். கவிஞராகவும் அரசியல்வாதியாகவும் இவரும் நிறையவே பண்ணியிருக்காரு. இந்த கவிஞராக இருந்துதான் இன்னைக்கு வரைக்குமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து கணபதி சுந்தரம். அந்த கணபதி சுந்தரமும் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் வந்து அண்ணன் தம்பியா இருக்காங்க. இவங்க அப்பா வந்து ஒரு கவிஞராக இருக்கிறதுனால அந்த டேலண்ட் வந்து இவங்க பையன்களுக்கும் ஒட்டிக்கிச்சு. அப்படிதான் இவங்க 2 பேருமே அவங்க வாழ்ந்த ஊரில் ஏரிக்கரையில் ஒரு நாள் வந்து வயலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ பட்டுக்கோட்டை வீடு திரும்பும்போது வேப்ப மரத்து நிழலில் அமர்ந்து அங்கே இருக்கும்ல அந்த ஏரியை பார்த்துக்கிட்டு அந்த ஏரிக்கரையில் நீரில் அப்படியே நீர் வந்து நெளிகிறத பார்க்குறாரு. சூரியனோட ஒளி வீச்சில் வந்து நீர் சிரிக்குது அப்படின்னு வந்து அதை பார்த்து மகிழ்கிறாரு. ஓகேவா? அதை பார்த்துட்டு தான் இவர் மனசில் ஒரு பாட்டு தோணுது. அதுதான் ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாத கெண்டை குஞ்சே, தூண்டிக்காரன் வரும் நேரமாச்சே, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்னு ஒரு பாட்டை போறாரு. அங்கதான் இவர் ஃபர்ஸ்ட் 15 வயசுல வந்து ஒரு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, இளம் வயதிலேயே இவருக்கு வந்து சுயமரியாதை இயக்கம், பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம் 1925லேயே அந்த இயக்கத்து மேலையும் கம்யூனிசம், அதாவது பொது உடைமை கட்சி மேலையும் இவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு, ஆர்வம் இதெல்லாம் வருது. மக்களுக்காக நம்மளும் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு வந்து தோணுது. அதனாலேயே என்னமோ தெரியல,
அதனாலேயே இவர் வந்து விவசாய சங்கத்தில் ரொம்ப ஈடுபாடு கொள்கிறாரு. ஏன்னா இவரும் ஒரு விவசாயி தான். 29 வயசில் 17 தொழிலை ஃபஸ்ட்டு எடுத்தோட்டே அவர் விவசாயி தான் நான் போட்டிருக்கேன். இவரும் ஒரு விவசாயி தான். விவசாய சங்கத்தில் இவர் ஈடுபாடு கொள்கிறாரு. அப்போதான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வீர தியாகிகளான சிவராமன் மற்றும் ரணியன், இது முக்கியம், சிவராமன் மற்றும் ரணியன் ஆகியோரோட சேர்ந்து விவசாய இயக்கத்தை கட்டி வளர்க்க தீவிரமாக ஈடுபடுறாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நடிப்பு மேலே தான் ரொம்ப ஆர்வம் இருக்கும். நான் நடிக்கணும் அப்படிலாம் வந்து ஆசைப்படுவார். அதன் காரணமாகவே வந்து சக்தி நாடக சபாவில் சேருவார். இங்கே தான் வந்து சிவாஜி, எம்ஜிஆர் இவங்களாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து என்ன நினச்சாருன்னு தெரில, நான் நடிகன்லாம் ஆகலப்பா, நான் கவிஞன் ஆகிறேன் அப்படின்ட்டு புதுச்சேரிக்கு போகிறாரு. பாரதிதாசனை தேடி போகிறாரு. அவர்கிட்ட உதவியாளராக சேரணும், கவிஞர் ஆகணும் அப்படின்ட்டு போகிறாரு. அதன் காரணமாகவே 1952ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில், அதாவது புதுச்சேரியில் பாரதிதாசன் அவர்கள்ட்ட தமிழ் கற்றுக்கிறாரு. புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதன் காரணமாகவே சினிமாவில் 9 ஆண்டுகள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பணிபுரிகிறாங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னு கேட்டோன்னா 1951லேருந்து 1959 வரைக்குமே இவர் வந்து சினிமா துறையில் இருக்கார். 29 வருஷத்தில் 9 வருஷம் சினிமா துறையில் இருக்கார். பார்த்துக்கங்க. நான் சொல்லிட்டேன் இல்லையா, முன்னாடியே பாரதிதாசன் தான் திரைப்படத்தில் இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. மொத்தம் இவர் எத்தனை திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 56. இது வந்து தேவிரா புக்கில் இருக்குது 56 பாடல்ன்ட்டு. அதனால் இந்த டேட்டா எடுத்துக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஏன் நம்பி பாரதிதாசன் அவங்க திரைத்துறையில் சேர்க்கணும், கலைத்துறையில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட கருத்துக்களும் இவரோட பாடல்களும் தான். இது வந்து ஒரு தனித்துவமானது. இவரோட கருத்துக்கள் என்ன மாதிரி கருத்துக்கள் பட்டுக்கோட்டை அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துங்களை ரொம்ப வலிமையாக பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாடலில் உருவத்தை காட்டாமையே உணர்ச்சியை மட்டுமே காட்டி மக்களை வந்து ஈர்க்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உருவத்தை காட்டாமல் உணர்ச்சியை காட்டினா தன்னோட முகத்தை எங்கேயுமே வெளிப்படுத்தாமல் தன்னோட பாடல் மூலியமாகவே கருத்து மூலியமாகவே இருந்த கவிஞர் அப்படின்னு சொல்ல வராங்க. பொது உடைமை கருத்துக்கள், அதான் சொன்னல, இவருக்கு வந்து கம்யூனிசத்துக்கு மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். பொது உடைமை கருத்துக்கள் மேலே இவருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதன் காரணமாகவே இவர் வந்து பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் ரொம்பவே புகுத்துறாரு. நாட்டுப்புற இசையிலும் இவர் வந்து அதிக நாட்டம் கொண்டவர் தான். அது மட்டும் இல்லாமல் உழைக்கும் மக்களை, பொது உடைமை கருத்து எல்லாத்துக்கும் தெரியும், உழைக்கும் மக்களை மைய பற்றி தான் இருக்கும். அதன் காரணமாக உழைக்கும் மக்களும் துயரத்தை பற்றி பொது உடைமை சிந்தனை பாடல்கள் மூலமாகவும் இவர் வந்து அந்த கருத்தெல்லாம் ரொம்ப பரவலாக்குறாரு. இது வந்து மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் வர்றது இந்த கருத்தும் ரொம்ப முக்கியம் தான். மூத்தோர் சொல் வார்த்தைகளை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்னு சொன்னவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இந்த பொது உடைமை கட்சிக்கான இதழான ஜனசக்திலையும் இவர் வந்து நிறைய கவிதைலாம் எழுதியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு. ஜனசக்தி இதழ் பார்த்துக்கோங்க. பொது உடைமை கட்சியின் இதழான ஜனசக்தி இதழில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நிறையவே எழுதியிருக்காரு. பாரதிதாசன்ட்ட உதவியாளராக பணியாற்றதான் இவர் புதுச்சேரிக்கு போனார். அப்போ அங்கே போய் என்ன உதவியாளராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பட்டுக்கோட்டை அவர்கள் வந்து பணியாற்றுகிறாரு. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவரோட முதல் திரைப்படம்னு பார்த்தோம்னா 1954 படித்த பெண் அப்படின்னு ஒரு திரைப்படத்திற்காக பாடலை வந்து ஏற்றித்தரார். அந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து என்ன ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தார் தெரியல, படம் சரியாக ஓடலையா இல்லை என்னன்னு தெரியல. அந்த டைமில் வந்து நம்ம பட்டுக்கோட்டை ஐயா வந்து தயாரிப்பாளரை பார்த்து பேமெண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, பட்டுக்கோட்டை ஐயாவை வந்து ஏதோ திட்டிருக்காரு, வெளியே போ அப்படி சொல்லியிருக்காரு, நில்லு அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போ தான் பட்டுக்கோட்டை ஐயா வந்து வெளியே வந்து சின்ன ஒரு சீட்டில் வந்து கவிதை மாதிரி ஒன்று எழுதி தராரு. என்ன எழுதி தராருன்னா, தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நேற்று உன்னை நடுவீதியில் சந்தித்தேன், நீ யார் என்ன நில்லென்று சொல்ல அப்படின்னு ஒரு கவிதை எழுதி தராரு பட்டுக்கோட்டை ஐயா அவர்கள். படித்த தயாரிப்பாளர்கள் வந்து பட்டுக்கோட்டை ஐயாவை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு உண்டான பேமெண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் எந்த திரைப்படத்தில் முதலாக பாடலை ஏற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, படித்த பெண்கள். முதல் பாடல் என்னன்னு பாருங்க, நல்லதை சொன்னால் நாத்திகன். நடித்த படம் படித்த பெண்கள். அந்த கவிதையை வேணால் ஒரு தடவை வாசிக்கோங்க, ஆனால் தேவையில்லை தான். முதல் பாடல் நல்லதை சொன்னால் நாத்திகன், இதுதான் அவருடைய முதல் பாடல். ஓகே, பட்டுக்கோட்டை அவர்களை பற்றின கூற்றுகள் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசன் சொல்கிறாரு, என்னோட ரைட் ஹேண்டுப்பா அவர், என்னோட வலது கையே வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அப்படின்னு வந்து பாரதிதாசன் சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னாக ஒரு வேடிக்கையாக உடுமலை நாராயண கவி என்ன சொல்கிறாருன்னா, அவர் கோட்டை நான் பேட்டை, பேட்டைனா ரஜினிகாந்துக்கு போயிடாதீங்க, நம்ம டிஎன்பிசி ஆப்ஷன் ரஜினிகாந்தையும் கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பேட்டை அப்படி சொன்னவர் வந்து உடுமலை நாராயண கவி. இது பாருங்க, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு ஜீவானந்தம் சொல்கிறாரு. இது மாவீரன் படத்தில் வர டைலாக் மாதிரி இல்லையா, நீ மீண்டும் தோன்றுவாயடா அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து அங்கே காப்பி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஜெயகாந்தன் அவர்கள் வந்து பட்டுக்கோட்டை அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறாரு. இது தேவையில்ல தான் மீனிங்கு, இருந்தாலும் ஒரு தடவை வாசிக்கங்க. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இந்த பாட்டு வந்து ஜெயகாந்தன் வந்து பட்டுக்கோட்டை அவர்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. பட்டுக்கோட்டை அவர்களுக்கு 1981ஆம் ஆண்டு பாரதாசனோட வலது கைதான பட்டுக்கோட்டை அவர்கள். ஸோ அவருக்காகவே பாவேந்தர் பாரதாசன் விருது கொடுத்துருக்காங்க 1981. யாரு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பட்டுக்கோட்டை அவர்களுடைய நெருங்கிய நண்பரான எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வந்து திரைத்துறையில் வளர்றதுக்கு காரணமாகவே இருந்தவர் இந்த பட்டுக்கோட்டையும் அவருடைய பாடல்களும் தான். ஸோ அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் பாவேந்தர் விருதை. யாருக்கு கொடுத்துருக்காருன்னா, பட்டுக்கோட்டை அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. யார் வாங்கினாங்க அப்படின்னா, அவரோட மனைவி கௌரவம்மா, அவங்க தான் வந்து பாவேந்தர் விருதை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியடிலேயே 1993ல் ஜெயலலிதா அவர்கள் வந்து இவரோட எல்லா பாடலையும் வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான டேட்டா, பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேர் மட்டும் பண்ணலை. டிஎம்கேலேருந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2000 ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் கல்யாண சுந்தரம் அவங்களுக்கு மணிமண்டபம் வந்து திறந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திர தினத்தப்போ, சுதந்திர தினத்தோட வெள்ளி விழா அப்போ இவரை வந்து அரசு வந்து அங்கீகரிக்குது. இந்த அரசு, இந்திய அரசு. இது முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இவர் இறந்த பொழுது முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட அஞ்சலியில், கண்களை மூடுகிறேன் கல்யாண சுந்தரம் தெரிகிறார், ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாண சுந்தரம் இல்லை, கலை உலகே இருட்டாக இருக்கிறது என கூறுகிறார். யார் கூறுகிறார்? மு கருணாநிதி அவர்கள். இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவருடைய சினிமாவில் முக்கிய பாடல் வரி, புகழ்பெற்ற வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். சினிமா பாடல் பார்த்தோன்னா, சின்ன பயலே சேதி கேளடா, இந்த சாங் வந்து பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதினது தான். இந்த பாட்டு எதுக்காக எழுதியிருப்பாருன்னா, குழந்தைகளோட எதிர்கால கல்வி, அவங்களோட சமூக பொறுப்புணர்வு குறித்து அறிவுறுத்தும் பாடல் தான் இந்த பாடல். சின்ன பயலே சேதி கேளடா அப்படிங்கிற பாடல் வந்து. அதுக்கப்புறம் பாருங்களேன், இது வந்து ஃபேமஸான சாங் ஒன்று, அச்சம் என்பது மடமையடா. இது வந்து துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தூண்டும் வகையில் ஒரு பாடல் வந்து பட்டுக்கோட்டை அவர்கள் பாடியிருப்பார். அடுத்த ஒரு பாடல், ஏற்றமுன்னா ஏற்றம் ஐயா. இந்த பாட்டும் இவர் தான் எழுதியிருப்பார். விவசாய உழைப்பின் மகத்துவத்தையும் விவசாயிகளின் கடின உழைப்பையும் போற்றும் பாடல் தான் இந்த பாடல் வந்து. அடுத்து பாருங்க, மனிதனை மனிதன் சாப்பிடுகிறானடா. இந்த பாட்டும் வந்து சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சுரண்டல்களையும் வெளிப்படுத்தும் பாடல்களாக இருக்கிறது. அடுத்து, படிக்கிறப்ப பணம் இல்லாவிட்டால், இந்த சாங் வந்து எதுக்காக பாடியிருப்பார் அப்படின்னா, என்ன கருத்துக்காகனா, கல்வியின் முக்கியத்துவத்தையும் சமூக பொருளாதாரத்தில் இருக்க குறைபாடுகளும் உணர்த்தும் பாடல் தான் இந்த படிக்கிறப்ப பணம் இல்லாவிட்டால் அப்படின்ற பாடல். அடுத்த சாங்கு, இந்த களங்கமில்லா நெஞ்சம் வேண்டும். இந்த பாடல் எதுக்காக பாடியிருப்பார், இதில் என்ன கருத்து இருக்குன்னா, தூய்மையான மனதையும் நேர்மையும் வலியுறுத்த பாடல் தான் இந்த பாடல் வந்து. அடுத்து மற்ற பாடல்லாம் பார்த்தோம்னா, ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. இந்த பாட்டும் இவர் தான் பாடியிருப்பார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. இந்த பாட்டை எப்படியா வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாராவது கேட்டிருப்பீங்க. அடுத்து, கொடுத்தவனை எடுத்து கொண்டாண்டி அப்படின்ட்டு இந்த பாட்டை அவர் தான் எழுதியிருப்பார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடாதே, ஆடுங்கப்பா நாடகத்தை, உள்ளம் என்னும் தேரினிலே போன்ற பாடல்லாம் இவரோட பாடல் தான். இந்த பாடல் எல்லா பாடலுமே ஒரு சமூக சிந்தனைக்காக இவர் எழுதின பாடல்கள் தான். பட்டுக்கோட்டை அவர்கள் மக்கள் எல்லாத்துலேயும் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த கேள்வி வந்து வரலாற்றில் நீங்காத ஒரு கேள்வி. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தானே படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு பட்டுக்கோட்டை வந்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அடுத்து ஸ்கூல் புக்கு சைடு போயிடுவோம். ஸ்கூல் புக்கில் வந்து துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் பட்டுக்கோட்டை அவர்களோட பாடம் இடம்பெற்றிருக்கும். அதில் ஏட்டு படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. பேசிக்காகவே இவரோட பாடல்கள் வந்து படித்தாலே எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது
படித்தாலும் நமக்கு புரிகிற மாதிரி இருந்தாலும் இதோட பொருள் வந்து ஏட்டு படிப்புனா என்ன? கல்வியாக மட்டும் நீ வந்து கற்றுக்காத, அதோட நோக்கத்தையும் உணர வேண்டும். நீ எதுக்காக கற்றுக்கிட்ட அப்படிங்கிறதோட நோக்கத்தையும் நீ தெரிஞ்சுக்க வேணும். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இது என்னன்னா, நன்னெறிகளை பின்பற்றி தான் எல்லாருமே வாழணும், நெறி தவறு என்னைக்குமே நடந்து விடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தை மீறக்கூடாது, பெரியோரோட வார்த்தையை நம்ம வந்து மீறக்கூடாது. பண்பு முறைமையோடு நல்லவர்கள் சேர வேண்டும் அப்படின்னா, பிறர் போற்றும் வகையில் உயர்ந்த பண்புகளோட வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் பட்டுக்கோட்டையோட இன்னொரு பாடலும் நம்ம புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். இந்த வரிகள்லாம் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும், பொருள் நல்லாவே புரியும். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமது பதவி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த 4 வரியும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை செய்யும் தொழிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது சொன்னவர் வந்து பட்டுக்கோட்டை அவர்கள் தான். பயிர் வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். இது பொருளும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினமும் வேலையுண்டு, குலமானமும் உண்டு, வருங்காலமும் உண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் அப்படிங்கிற லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் பட்டுக்கோட்டை அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு உணர்ச்சிபூர்வமான சமூக கருத்துக்களாகவே பட்டுக்கோட்டை அவர்கள் வந்து பாடி வச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ தாங்க பட்டுக்கோட்டையை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுன்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான அந்த வீடியோவை நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.